வளர்க்குறோம். என்னை தாண்டி தான் உங்கள்கிட்ட யாருனாலும் வந்தாகும் எல்லாம் நீங்க வருவாங்க. இப்ப நீங்க அமைப்பு வளரும் போது நீங்க அங்க வாங்க இங்க வாங்க பொறுப்பு கொடுக்குறேன், உங்க கூட்டுக்கு போறேன், சேர்க்கிறேன், பணம் தரேன், சம்பாதிக்கலாம் அப்படின்னு சம்பாதிக்கிறதுக்காக இந்த அமைப்பை நம்ம ஆரம்பிக்கிறேன். இப்பவும் நான் சொல்றேன், சம்பாதிக்கிறதுக்காக நான் என் வேலையெல்லாம் விட்டுட்டு இங்க நிற்கிறேன். நம்ம சமுதாயத்துக்கு ஒரு பிரச்சனைனா நம்ம நிக்கணும். நம்மளே நிக்கலன்னா நீங்க இந்த சமுதாயம் வாழ்ந்து ஒரு சமுதாயம் கிடையாது. அதுக்காக நீங்க நம்ம போராடுறோம். அதனால அதை நினைச்சு நீங்க ஒவ்வொருத்தரும் அதுக்காக வேலை செய்யணும். நம்மளும் வந்தோம், பொறுப்பு வாங்கணும், போட்டோ போட்டோம், பேஸ்புக்ல போட்டு நம்மளும் ஒதுங்கி போகணும் அப்படின்ற ஆள் இருக்கக்கூடாது. நீங்க போறீங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒரு 100 பேரை தயார் பண்ணணும். நம்ம ஒரு பிரச்சனை நாளைக்கு நம்ம சமுதாயத்துல ஒருத்தர் இழிவுபடுத்துறாங்க, அந்த சமுதாயத்துக்கு ஒரு பிரச்சனைனா அங்க ஒரு ஆர்ப்பாட்டமோ ஒரு போராட்டமோ மஞ்சள் குடை அறிவிக்குதுன்னு சொன்னா குறைஞ்சது 50,000 பேராவது அங்க நிக்கணும். ஒரு இடஒதுக்கீடுக்காக ஒரு போராட்டம் பண்றோம், இல்ல நமக்காக ஒரு பாதிப்பு ஏற்படுது, அங்க ஒரு பிரச்சனை பண்றோம், ஒரு போராட்டம் ஏற்படுத்துறோம், போராட்டம் பண்றோம் அப்படின்னா மினிமம் ஒரு 50,000 பேராவது நம்ம திரட்டக்கூடிய அளவுக்கு இருக்கணும். அதுக்கு நம்ம நிர்வாகம் சரியா வேலை செய்யணும். ஒவ்வொரு மாசமும் நீங்க புதுசா நம்ம அமைப்புல ஆளுங்களை சேர்த்துக்கிட்டு இருக்கணும். யாரும் எதுக்கும் தயங்காதீங்க. எந்த பிரச்சனை வந்தாலும் அதை நம்ம பாத்துக்கணும். ஏன்னா எதுவுமே இல்லாதப்ப நான் மட்டும் நீங்க கோடியா பணத்தை வச்சுட்டு நான் அமைப்பு ஆரம்பிக்கல, உங்க எல்லாரையும் ஒண்ணு திரட்டல. தலைவர் விட்டுட்டு போன கடன் எல்லாம் வச்சுக்கிட்டு ஒரு பக்கம் கடனையும் பார்த்துக்கிட்டு நீங்க அமைப்பையும் நான் நடத்திக்கிட்டு ஒரு செலவு வச்சிருக்கோம். இன்னைக்கு தலைவருக்கு கோயில் கட்டிக்கிட்டு இருக்கோம். இவ்வளவு விஷயங்களும் நம்மளும் தான் பண்றோம். அதனால எல்லாம் காசு பணம் வச்சுக்கிட்டு அமைப்பு நடத்தல. உங்கள்கிட்ட காசு பணத்தை யாரும் எதிர்பார்க்கல, விசுவாசத்தையும் விவேகத்தையும் தான் நம்ம எதிர்பார்க்கறது. அது நம்ம எந்த பிரச்சனை வந்தாலும் நம்ம தைரியமா நிற்போம். எல்லாம் ஒன்னா நின்னா யாராலும் எதுவும் பண்ண முடியாது. ஆனா ஆசை வார்த்தை காட்டுவாங்க, யாரு வேணாலும் நாங்க வரேன் இங்க வரேன். நீங்க யார வேணாலும் போய் பாருங்க, எந்த கட்சியில வேணாலும் எல்லாம் இருப்பாங்க. ஆனா நம்ம சமுதாயம் நமக்கு பிரச்சனை அப்படின்னு வந்தா யாரு கூட நிற்பாங்கன்றதை யோசிச்சுட்டு நம்ம சமுதாயத்துக்காக நம்ம போராடணும்ன்ற எண்ணத்தோட நீங்க செயல்படுங்க. மற்றபடி நீங்க யாரையும் எதிர்த்தோ யாரையும் பகைச்சு அரசியல் பண்ணணும்ன்ற அவசியம் கிடையாது. நமக்கு யாரையும் எதிர்த்து அரசியல் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. நம்ம வளர்ச்சியை நம்ம பார்க்கணும். இதுக்கப்புறம் இவ்வளவு நாள் நம்ம அடுத்தவங்களுக்கு கொடி பிடிச்சி வீணாதான் போறோம். இன்னைக்கு நமக்காக நம்ம பேசணுன்ற இடத்துல இருக்கோம். அதை நீங்க எல்லாம் மனசுல வச்சுட்டு நல்லபடியா செயல்படுங்க. பொறுப்பு வாங்கின அனைத்து நிர்வாகிகளுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள்.